ஹலோ கைஸ், நான் ரமணி. நிறைய பேருக்கு ரொம்பவே கம்ஃபர்டான ஃபுட்டுன்னு பார்த்தா ரசம் தான் சொல்லுவோம்ல. எது சாப்பிட்டாலும் பரவாயில்லப்பா, கொஞ்சமாவது ரசத்தில் சாப்பிட்டா தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், 2 மிளகாய் வத்தல், 6 பல் பூண்டு, ஒரு லெமன் சைஸ் புளி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மல்லி விதை, 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் சொன்ன அளவுகள்லாம் 2 பேருக்கான அளவு தான். உங்களுக்கு இன்னும் நிறைய வேணும்னா இன்க்ரீடியன்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. நல்லா வெந்ததும் ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கூடவே தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வெல்லமும் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் சேர்க்கும்போது அந்த ரசத்தோட டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நுர பொங்கி வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நுர பொங்கி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். கடைசியாக தாளிப்பு. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சதும் 2 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை, மிளகாய் வத்தல், அதோட கொஞ்சமாக பெருங்காயத்தை சேர்த்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க ரசத்தில் மிக்ஸ் பண்ணால் டேஸ்டியான ரசம் ரெடி. நெய் ஆப்ஷனல் தான், நெய் போட்டால் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு நெய் வேண்டான்னா தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது அப்படியே சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பை.